கண்டிப்பாக நாங்கள் இதுவரையிலும் முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள், இன்றைக்கு இந்த நிமிடம் வரையிலும் என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய எஞ்சிய நேரத்தில் நீங்க கேட்கணும், நாங்க பதில் சொல்லணும். இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம், நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க பேசுறீங்க, நாங்க கேட்கணும். இதுல சாய்ப்பு வந்துருக்காங்க. இன்னைக்கு முழுவதுமாக இந்த பயிற்சியை இப்படி கேள்விப்பதாக வச்சுக்கிறதாக நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அஜெண்டாவில் அவங்க பேர் இருக்கு. எப்படி பார்த்தா அவங்க ஒரு மணி நேரமாவது பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. பொதுச்செயலாளர் சரியா இல்ல பேசுறதுனாக்க ஸ்பீச் இப்ப அடுத்த அவங்க கேள்விகள் கேட்டு நம்ம பதில் சொல்றது. அதனால உங்களோட பெர்மிஷன் கேட்டது 15 நிமிஷம் போதும். ஏன் சார் ஒரு 15 நிமிஷமா இருந்தாலும் 1 மணி நேரம் பேசணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை சின்ன டப்பில் அடக்கி தரக்கூடிய வல்லமை வந்து இருக்கு. இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ இதில் சாயத்துக்கு பேசிக்கிட்டோம். இப்போ மணி 12:35 ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் சாயமக்காரர்கள் ஒரு 15 நிமிடம் பேசுவாங்க. நம்முடைய கபூர் வந்து 5 நிமிஷம் தான். ரவுஃப் 5 நிமிஷம் தான். இதுக்கு மேலே கேட்பாரு. 6 நிமிஷத்துக்கு கூட போக மாட்டாரு. அதுக்கு பிறகு சரியா 1 மணிலிருந்து 2 மணி வரையும் கேள்வி பதில் தான். 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படி ரவுஃப் பேசுறீங்களா? ரவுஃப் சரியா 5 நிமிஷம் பேசுவாரு. அதுக்கு பிறகு நம்ம சாயமக்காரர் பேசுவாரு. அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்குள்ள பதில்கள் முறையாக தரப்படும். அந்த பதில்கள் மேடையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் போட்டு அதுக்கு பதில் தருவாங்க. இந்த நிகழ்ச்சியை விட்டு நீங்கள் செல்லுகிற போது நீங்கள் என்ன தெரிய வேண்டும் என்று எண்ணி வந்தீர்களோ அவைகளை ஓரளவாக தெரிந்து செல்கிறோம் என்கிற மனநிலையோடு நீங்கள் போகணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடரும். நம்முடைய ரவுஃப் அவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க. நிலமெல்லாம் நேரமெல்லாம் நெஞ்சினால் மட்டும் நடந்த அந்த உயர் நாயகர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஆரம்ப கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அருமையான நண்பர்களே, ஆவுடன் இந்த பயிற்சி மால் கலந்து கொள்வதற்காக அமைந்திருக்கும் என் அருமை நண்பர்களே, மேலே வீட்டிற்கும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த வரவேற்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, நான் இங்கே கூட்டத்திற்கு வந்தபொழுது நான் இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் இங்கே பேசிக் கொண்டிருந்தவர்கள் யார் என்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இந்த வகுப்பு தான் என்றாலும் பெரும்பாலான வாழ்க்கைகளுக்கு நான் இல்லாவிட்டால் உபயோகம் வந்து கொண்டிருக்கின்றோம். துபாயில் அமீரக காரியத்திலே பேரவை என்பவருடைய தலைவராகவும் சொல்லியிருந்தார்கள். இப்படி உலகின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் யாரும் பேச்சு என்ன நான் ரசித்தேன். எனக்கு இன்னமும் பேசணும் தோணினால் எனக்கு கட்டளை சொல்றாங்க இன்னொன்று முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்த முறை செல்லாமல் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று. நம்மளும் தந்திருக்கிறார்களா, இந்த வகுப்பு மண்ணில் தந்திருக்கிறார்களா எங்களை அவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 5 நிமிடத்தை எடுத்துக்கொண்டேன். எத்தனையோ பேசுவதற்காக வார்த்தைகள் இன்னொரு கொண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக்கொண்டு இந்த முடித்துக் கொள்கிற ஆகவே அன்பிற்கும் மரியாதைக்குரிய அவர்கள் துபாயில் செய்து கொண்டு சேவை சாதாரணமல்ல. அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவன் நான். அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கேதான் சேவை சொன்னார்கள். அவர்கள் வார்த்தையை
என்றால் அதற்கு நான் பேசுவேன். ஆனால் தனிப்பட்ட புகழாக இந்த நேரம் ஆயிரம் கூடாது என்பதற்காக என்னை தடுக்கிறது. என்னை நான் கடைசி கொள்கைகளை என்று பேசுகிறேன். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தின் சிறப்பான முறையிலே நம்முடைய நண்பர்களும் வசீகரன் அவர்கள் சிறப்பான நடந்து கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் சிறப்பான இந்த வந்து கிராமத்திலே மிக அருமையான முறையிலே இந்திய இந்த பயிற்சி முகாமிலே சிறப்பானவர்கள் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இதோடு பேசுவதற்கு நேரத்தில் விரும்பியிருந்தால் நிச்சயமாக மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு பேச்சிக்கு முடித்துக் கொண்டு அண்ணனவர்களுக்கு நோக்கி முன்னாடி போட்டியிட்டு நான் என்னுடைய ஊர் பெறுவதற்கு அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாங்கை போடும்போது தான் இதை சொல்ல வேண்டும்னு ஞாபகம். முஸ்லீம் லீக் கூட்டத்தில் சாங்கை போடும் பொழுது நாமே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தையே சொல்லி பழக்கப்பட்டவர்கள் தான். அதுக்குள்ள அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு யாராவது? அவருக்கு தெரியும், நினைவுபடுத்துறேன், தெரியாதவர்கள். மொத்தவங்களை பாராட்டி புகழ்ந்து உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் சாங்க போடுறதுக்கு சாப்பிடாது. அது இந்த அவங்க சொல்லிட்டு வந்துருக்காங்க. அது விஷயம் உலக வாழ்க்கையில உற்சாகப்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று. சாப்பிட போடுறாங்க. அப்படி போடும்போது மனுஷன் தானே அந்த ஆனந்தம் அந்த பெருமை வந்துருக்க நம்ம தான் ஆகலாம் மிகச்சிறந்த ஒரு இந்த மன்றத்தில் நம்மளை ரொம்ப போட்டு புகழ்ந்து நம்மளுக்கு மாலை இருக்கிறாங்க, நமக்கு சாப்பிட போடுறாங்கன்னு ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. எல்லாருக்கும் புகழ்க்குரியவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எல்லோரையும் விட மிகப்பெரியவனாக இருக்கிறான் அல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன் தான் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன். அவன் தான் பெரியவன், நான் சிறியவன் என்ற உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்கிற தாற்பயத்தை முஸ்லிம் கற்றுக் கொடுக்கிறது. இப்படிதான் சால்வை கொடுக்கிற போது நாமே தக்பீரை முழங்குங்கள். உடனே எல்லோரும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். யார் எனக்கு ரவுண்டு சால்வை போடுறாரு, ஆனா என்ன நீங்க பாராட்டுறீங்களா? அல்லாஹ் பாராட்டுறீங்க. அதே நேரத்தில் பாராட்டப்படுவோரும் உன்னை பாராட்டுவதாக நீ மெய்சிலிருக்க வேண்டாம். உனக்கு நானும் வந்து விடக்கூடாது என்பதனை மறைமுகமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் அக்பர் இந்த ஒழுங்குமுறையை சொல்லி தந்து அல்லாஹ் மகா பெரியவன் என்ற முழக்கத்தை கற்பித்த இயக்கம் சொல்லி முஸ்லிம் லீக் மேடைகளில் ஒருவருக்கு சால்வை போடப்படுகிற போது நானே தப்பி அல்லாஹ் நான் யாருமே இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அவருக்கு நான் சால்வை போடுறேன்டா நானே தப்பி யாரு சொல்றது, யாரு அல்லாஹ் சொல்றது யாரு? அந்த நேரத்துக்கு கூட முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்கள் கற்றுத்தத ஒழுங்கு என்ன தெரியுமா? வந்தவருக்கு சால்வை போடுகிற போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் போடுவாங்க. நீங்க கண்டிப்பா கவனிச்சீங்களா? சால்வை போடும்போது அல்லாஹ் என்ன தெரியுமா? உங்களை நான் வரவேற்கிறேன், ஆனா உங்களுக்கு நாணம் வந்து விடக்கூடாது என்பதிலும் என்ற வகையிலும் அது உள்ள அர்த்தம் இருக்கு. அதே நேரத்தில் அந்த புகழாக அந்த சாமியை கொடுக்கிற போது வேறு யாருமே இல்லை, நானும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் கூட அல்லாஹ் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி செய்வது என்பது ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை எந்த வகையிலும் இழந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க சொல்லி கற்றுக் கொடுத்த உலமா பெருந்தகைகளை பேணி வாழக்கூடிய தலைமை முஸ்லிம்களுடைய தலைமை. அந்த தலைமைக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாம் அதனை வேண்டுகிறோம். எனவே நீங்க நாளை தப்பி அல்லாஹ் என்று சொல்லுவதற்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த குறிப்பை நாம் சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய சாய்மணி அவர்கள் பேசுவார். நிறைவுரை வாழ்வைத்து நீதினத்தை காப்பதற்கு மறைவித்த இறைவனுக்கு மாபெரும் புகழை
பேசுவது கல்லூரியை வகுப்படுத்தும் பொழுது 1 மணி நேரம் ஆனப்படதான் நீடிப்பார்கள். மணியடித்த பிறகும் சில மணிகளில் 2 போய் பழக்கம். ஆனால் இங்கே வருகின்ற பொழுதே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் இளைஞர் சமுதாயத்தினுடைய எழுச்சி நாயகன் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் 15 நிமிடங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு கால அளவை தந்திருக்கிறார். நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று ஒரு பேச்சாளரை கேட்டார். நீங்கள் எவ்வளவு நேரம் பேசலாம், நான் ஊருக்கு போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம் எழுதின பேசிட்டு ஒரு சொன்னார். என்னுடைய பேச்சு உங்களுக்கு எது பிடித்தது? கடைசியா ஒரு சொல்லி பார்த்தீங்களா, நீ தொகையை எல்லாம் பேசி ஒரு 2 பேர் கூட வருகிறார். ஒரு விட கடைசி என்னுடைய பேச்சு கேட்டவர்களுக்கு நன்றி. இது அவையன்னு சொன்னார். சீக்கிரம் பேச முடியாது, அடுத்து நான் பேசணும். இப்படியெல்லாம் பேச்சாளர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனைகளெல்லாம் பகிர்ந்து இங்கே 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த பயிற்சி முகாமில் பேச்சுக்களை பற்றி பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அறிய வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கிறேன். நான் காரைக்காலிலிருந்து வருகிறேன். குரானுக்கு தமிழாக்கம் தந்த ஊர் எங்களுடைய காரைக்கால். அந்த குரானுக்கு தமிழாக்கம் தந்த நம்முடைய தியாகத்தில் வருகை இருக்கிறார்கள். அவர்களை நடிக்குமாறு திருக்குறானுக்கு தமிழாக்கம் தந்த அல்லாமா அப்துல் ஹமீத் அவர்களும் அவருடைய அருமை கைதாக தோன்றி நம்மையெல்லாம் வழிகாட்டிய சந்தா தலைவர் சிராஜுல் சாஹிப் அவர்கள் பிறந்த காரைக்காலிலிருந்து நாம் வருகிறேன். மதிப்புக்குரிய தியாகங்கள் அவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறது மிக அழகான முறையில் ஒரு பேச்சு எப்படி அமைய வேண்டும், பேச்சு கலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான எடுத்துக்காட்டை தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்முடைய அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவருடைய பேச்சை அமைந்ததை நான் அழகாக சொல்லுகிறேன். பேச்சு என்பது எல்லோருக்கும் வைக்கக்கூடியது. பேச்சுன்னு சொல்றோம், அந்த பேச்சு என்ற சொல்லுக்கு பல ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்று சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பேச்சுங்கிறது ஒப்புக்காக ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம் என்று சொல்லுகிற பழக்கம். அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம்னா அந்த முறையற்ற பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். அவர் பேச்சு மாறவே மாட்டா. அப்போ அந்த இடத்துல இந்த பேச்சு என்பதற்கு உறுதியானவர் என்பது பொருளாக அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது கணக்கில் சேராத பேச்சுங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது ஒப்புக்காக அர்த்தம். அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொன்னா அது முறையற்றது அர்த்தம். அவர் பேச்சு மாறவே மாட்டான்னு சொன்னா அது உறுதியாக அர்த்தம். அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சான்னு சொன்னா அது கணக்கில் சேராத அர்த்தம். இப்படி சொல்லப்படுகிற பேச்சுக்களை தான் பேச்சு வாழ்வின் உயிர் மூச்சு என்று சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு. எந்த செய்தியும் எப்படி நாம் சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம், எவ்வாறு சொல்கிறோம் என்பதை பொறுத்து தான் பேச்சுக்களை வெற்றி. நேரம் கிடைக்காத ஒரு நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை சேலத்தில் பேசுவதற்கு வந்தார். 10:30 மணி ஆகிவிட்டது, இரவு 10:30 மணி ஆகிடுச்சு. 10:30 மணிக்கு ஒரு பேச்சு உடனே முடிவுகள் என்று காவல் அதிகாரிகள் சொல்கிறார்கள். முடிவுகள் ஒரு நேரம் இல்லை. சரி, நான் ஒரே ஒரு நிமிடம் பேசிக் கொள்கிறேன். 1 வாரம் 4 வாரத்தை பேசுகிறேன் சொன்ன மாதமோ சித்திரை மணியோ 10:30 உங்கள் கண்களின் நெஞ்சிலை மறவாதீர்கள், உதயசூரியனுக்கு போடுவீர்கள் முடிவு. நாளே வழி என்ன சொல்ல வந்தாலும் எந்த கருத்துக்களை உரிமையாக சொல்ல நினைச்சாரோ அந்த கருத்துக்களை அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனால பாராளுமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி வந்தது. ஒரு சொன்ன இந்தியாவிலேயே அதிகமாக மக்கள் பேசுகின்ற மொழி இந்தி மொழி தான். ஆனால் இந்தி தான் இந்த நாட்டுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அண்ணா அவசர
அமைதியாக சொன்னார். அப்படி பார்த்தால் இந்தியாவுடைய தேசிய பறவையாக காக்கா தான் இருக்கும். காக்காக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிற பறவையாக இருக்கிறது. ஆகவே நாம் அழகை பார்த்து மயிலை தேசிய பறவையாக இருப்பது போல இந்த தொன்மையும் வளமையும் இயற்கை பார்த்து தமிழைத்தான் இந்த நாட்டுடைய தேசிய மொழியாக ஆக்க வேண்டுமே கூட நீங்கள் சொல்வது போல் இந்தி அல்ல என்பதை அழகாக நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்னார்கள் என்று நினைப்பார்கள். பேச்சுதான் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பேச்சுதான் நம்ம வெளியே இருக்கிறது. ஆன்மீகத்தை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாத் பெருவெளியில் ஆக்கிய அந்த இறுதி பேச்சு இல்லை, அதுதான் இஸ்லாமுடைய தத்துவங்களை எல்லாம் ஒரு சேர நமக்கு தருகின்ற ஒரு பேச்சாக இருக்கிறது. அதே போல ஏகநாதர் பேசிய மலைப்பொழிவு கிறிஸ்துவ மதத்துடைய தத்துவங்களை எல்லாம் ஒன்றாக கொள்கிற பேச்சு கேட்டால் ஏகநாதர் அந்த பேச்சு அமைக்கிறார். இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்து மதத்துல பாட்டனுக்கு சாரதியாக வருகிறார் கிருஷ்ணன், அர்ஜுனுக்கு சொல்கிற அறிவுரை அமைகிற கீதை, அதுதான் அவங்களுக்கு வேதமாக அமைகிறது. ஆன்மீகத்துல நபிகள் நாயகம் சொன்ன அரபாத் பேரவையாக இருக்கட்டும், ஏகநாதர் சொன்ன மலைப்பொழிவாகட்டும், அல்லது கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையாக சொல்லி எல்லாமே இந்த பேச்சுடைய சிறப்பில் தான், ஆற்றலில் தான் அந்த ஆன்மீகத்துடைய வெற்றி அமைந்திருக்கிறது. அரசியல் அழகாக பேச தெரியாததாக சொல்வது உண்டு, பேசுறதால ஆட்சிக்கு வந்ததும் 1967 இந்த நாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கும் போது எத்தனையோ சாதனைகள் செய்தார். ஆனால் செய்த சாதனையை சிறப்பாக சொல்லுகின்ற ஆற்றல் படைத்த பேச்சாளர்கள் வரலாறு. அடுத்து வந்தவர்கள் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்பதை அழகாக சொல்லி காட்டினார்கள். அதை மக்கள் நம்பினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது. இந்த ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்தது கூட எது என்று கேட்டால் அது பேச்சு கலை என்பதை நாம் அறியப்படுகிறார். எந்த தொழிலாளர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பேச்சுதான் நம்முடைய வெற்றிக்கு அதிகாரியாக அமைக்கும். வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம சாப்பாடு நமக்கு போடுறது கூட எப்படி சொல்ல வேண்டும். ஒரு காஃபி கொடுக்குற மனைவி சரியாக இந்த காஃபியை நாய் சாப்பிடுமா யார் சாப்பிடுவா அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவரைக்கும் எது சாப்பிடுதோ அதெல்லாம் சாப்பிட்டா உதவிக்கலாம். அதே மாதிரி அந்த சாப்பாட்டுல ரொம்ப முடிகிறதா சொல்லுவோம். என்ன சாப்பாட்டுல முடிகிறது கோவப்படாலும் செய்யுங்க, அடுத்த வரை சாப்பாடே வராது. அப்ப என்ன சொல்லணும், அன்பே இந்த மொழி உன் தலையில் இருந்தாலும் அழகு, இந்த இலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே மனசு ஒரு பாட்டு போவோம். நாம் தவறு செய்துட்டோம், சரியான முறையில் நம்ம சாப்பாடு தவறி விட்டோம், இப்படி நடக்கக்கூடாது. அவன் மனைவியோட பேசுகிறார கூட அவன் மனம் வருகின்ற வரைய போனாதான் நடக்கும். அதே போல நம்ம குழந்தைகளை வளர்த்துக்கிறது கூட பேச்சு முக்கியம். நீ உருவிட நீ என்ன சொல்லு உடனே வாழ்க்கையில் கூட மாட்டேன் சொல்லாதீங்க. சரியாக கொடுங்க அறிவியல் முகாம் போட்டுட்டு அப்பாவுக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பார்த்து சில குடும்பத்தில் எப்படி சொல்லி வளர்க்குறாங்க, நீ சமர்த்தி இல்லையோ, நீ புத்திசாலி இல்லையோ, நீ அறிவாளி இல்லையோ, நோக்கி தெரியாது இருந்தோ அப்படி சொல்லி வளர்க்கப்படுகிற அறிவாளிகளாக புத்திசாலிகளாக ஆட்டமிக்கவர்கள வளர்க்கிற காட்சி நம்ம பார்க்கணும். அவை நம்ம ஒரு பேச்சு வளர்க்கிறது, ஒரு பேச்சு வீழ்த்துகிறது. பேச்சை எப்படி பயன்படுத்துவோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையை வெற்றி அமைகிறது. அது இல்லறமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் பேச்சுதான் வாழ்க்கையை உயிர் மூச்சு. நாம் நல்ல முறையில ஒரு பேச்சு என்றால் அமைய வேண்டும். பேச்சுடைய தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும், பேச்சுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும், தொடக்கத்தின் போது என்னென்ன செய்யணும், பேச்சாளர்கள் என்ன செய்யணும் எழுதி கொடுத்துருந்தேன். நான் எதிர்பார்த்தேன் தராஸ்கால் போட்டு உங்க கையில் கொடுத்துருப்பாங்க. உங்க எல்லாரும் வந்து இப்போதே தெரிகிறது திரும்ப வரல. அந்த பேச்சு செய்தி முடிப்போம் என்ற பேச்சு செயல்பட வேண்டியது. செய்தி தந்துவோம் எல்லாரும் கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்துவோம் நம்பிக்கை பேச்சும் போது ஆட்சி சபையில அமர்ந்த 100ல் ஒருத்தருக்கு சபையில ஒரு அமர்ந்த 1000 ஒருத்தர் தான் கம்மியாக முடியும், 16,000 ஒருத்தர் தான் பேச்சாளர். இது நான் சொல்ல அவையார் சொல்றேன். ஆட்க சபை 101, 1001ஆம் கவிஞர், 14,001ஆம் பேச்சாளர் என்று சொல்லுகிற போது அவையே சொல்றார். அவை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆற்றல். இந்த பேச்சுக்களை வளர்க்கணுங்கிறதுக்காக திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா தொழில்வன்மையும் அதிகாரம். அந்த தொழில்வன்மைங்கிற அதிகாரத்துல எப்படி பேச வேண்டும் என்று அழகான குழப்பாக்கல நம்ம சொல்லுவார். கேட்டா பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் தொழில்.
சபை நாகரிகங்கிறது ரொம்ப மிக முக்கியம். பெண்ணாச்சாட்டை வந்து நான் நீங்களும் திருமணம் முடித்து கொள்ளலாமா? உங்களை போன்ற அறிவும் என்னை போன்ற அழகும் உங்கள் குழந்தை அவர் பெண்ணாச்சா சொன்னாங்க. அது சரி, ஒருவேளை என்ன மாதிரி அழகும் ஒன்ன மாதிரி அறிவு உங்களை போன்ற குழந்தை பார்த்தா என்ன பண்றது சொல்லி கேட்டேன். அதே பெண்ணாச்சா ஒரு பாதையில் போயிட்டு எதிர ஒருத்தன் வர்றான். அவர் அறிவு அவமானப்பட்டு நினைக்கிறான். வந்தவன் நான் முட்டாள்களுக்கு வழிபடுவதில்லை அப்படின்னா உடனே நான் வழிபடுவேன் அப்படின்னு நீதான் அவன் அந்த சமயோஜனம் இடத்துக்கு தகுந்த மாதிரி சமயோஜனமா பேசுறது தண்ணி சொல்லுவது சமயோஜனமா பேசுறது. திருவானந்தாவே காரைக்கால வந்து பேசின கூட்டத்தை பார்த்து கேட்டார். நடிப்பு சிறந்தவர் யாரு கேட்டார். எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஒரு பையன் வந்து சிவாஜி அவங்க உடனே என்ன சொன்னாரு, பாருங்க உங்களுக்கு எல்லாம் பெரியவர்களுக்கு தெரியல, நான் இந்த சின்ன பையன் அழகா சிவாஜி சரியா சொல்லிட்டாங்க. எல்லாரும் முடிச்சாங்க சிவாஜியா எப்படி? அவர் சொன்னாங்க, பெரியவர்களுக்கெல்லாம் நாம் மனிதரை கொண்டு பேசுவோம், காந்தியை காந்திஜின்னு சொல்லுவோம், நேரு நேருன்னு சொல்லுவோம், எம்பெருமான் சிவாவை இந்த பையன் சிவாஜின்னு சொல்லிடுறான். சமயோசிப்பா சொன்ன கருத்தை கேட்டு ரசித்தது. அந்த அவை அறிந்து பேசுகின்ற தன்மை நமக்கு மிக மிக முக்கியம். அதே போல அவங்க வந்து நாங்கள் சமாதானம் பேசுறாங்க. பேசும்போது கேட்பவருடைய கண்களை பார்த்து பேசணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் வாங்க என்னையே பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. உங்களுடைய வாழ்க்கை இப்ப வந்து பேசுகிறது கேட்கறது உங்களுடைய இந்தி பேசினாலும் யாரோட பேசினாலும் பேசுகிறவருடைய கண்களை பார்த்து பேசும்போதுதான் அந்த பேசுகிற பேச்சுக்களை சில முக்கிய உரைகளை நம்ம தன்னம்பிக்கையோட பேசணும், கோபம் இல்லாமல் பேசணும், பயந்து பேசணும், அவையத்தை கூட பேசணும், நாகரிகமாக பேசணும், அதே போல தொண்டை வளர்ச்சி தவிர்த்து பேசணும். இப்படி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு தண்ணி குடிச்சு பேசலாம். சில பேர் வந்து மயக்கு ரொம்ப கிட்டே பேசுவாங்க. சில பேர் மயக்க சாப்பிடாம பேசுவாங்க. அப்படியே இன்னும் சில இடத்துல மைக் எவ்வளோ அப்படியே கீழே கீழே குடிச்சுவாங்க, வேலை பண்ணி போவாங்க. ஒரு நாடகமே இப்படி பேசுவாங்க. அது பேசுகின்ற போது சில முறைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த காலத்திலிருந்து நான் சில பற்றி நான் குறிப்புகளாகவே நான் சொல்லியிருக்கேன். அதை குறிப்பிக்காம அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறந்த பேச்சில் நம்ம செய்ய வேண்டியத முதல்ல பேச்சுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும். பேச்சு நோக்கம் எதுக்காக பேசணும், அது குரல் குணம் சிறந்திருக்க வேண்டும். உரத்த குரல் ஆரம்பிச்சுவாங்க, திடீர்னு குரல் நீச்சல் பேசணும். தலைவர்களே அப்படின்னு அப்ப கேட்கறது சிரிப்பாங்க. உணர்ச்சி பூர்வமான ஆரம்பிக்கிற ஒரு பேச்சு நகைச்சுவைக்கு இடமாக மாறிடும். அவை அந்த குரல் சீரான அந்த குரல் வளர்ந்து சொன்ன மாதிரி பொருளோடு ஒட்டிய நகைச்சுவை என்பது இருக்கணும். ஆனால் அது அளவோடு இருக்கணும். எப்படி உணவோட உப்பு இருக்கோ அதை கொண்டு அந்த நகைச்சுவை இருக்கணும். அதே போல மொழி உச்சரிப்பு தெளிவு தேவை. பழக்கத்தில் நம்ம ஆளுக்கு வாழைப்பழம் சொல்லுங்க, வாழைப்பழம் வாழைப்பழம். சில பேர் வாழைப்பழமா அவரை கூட அப்பா இல்லைங்க ஒரு பையன் வாழைப்பழம் அப்படியே சொன்னாலும் வந்து வாய பையன் சொல்றாங்க. அப்ப அவருக்கும் சொல்லுறது அப்புறம் கேட்டாங்க எப்படி சொல்லக்கூடாது, யாரும் சரியாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். முடியுங்கிற ஆற்றல் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க பேச்சு கட்டுப்படுவாங்க. அதனால் குரலை பற்றி வைக்கல, சொல்லுகின்ற செய்தியில செறிவும் தெளிவும் உறுதியும் இருக்குமானால் அந்த பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் இருக்கும். பேச்சுக்கலைகள் நாம வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான கலை. நாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்ல கேட்ட பயனை அதை திருப்பூர் சொல்வார், இனருக்கும் நாரா மரணே கற்றது உணர வெளித்துறையாக. இனருக்கும் நாரா மறைக்கும் கொத்தாட்டம் போவார். அது நல்ல மனதோடு இருக்கும். மட்டும் போறாங்க. கற்றதை அழகாக எளிமையாக புரிந்து கொள்கிற வகையில் சொல்ல தெரியணும். இதுதான் அந்த பேச்சால பயன் இல்லை. அவரே சொல்ற உனக்கு பேச தெரியலையா, வாய்
வராது. ஒரு நல்ல பேச்சு அது சிறப்பாக அமையும். அவை நான் சொன்ன மாதிரி இந்த பேச்சுக்கலையில முதல்ல அவை அச்சத்தை விடணும். அவையச்சத்தை வர்றதுக்கு ஒரு அடிப்படை வந்து பயிற்சி தான் அவையச்சத்தை நீக்கும். பல முறை அவர் தொழிற்காட்சியை போல பேசதான் பயிற்சி வரும். அந்த பயிற்சிக்கு நம்ம எடுக்கணும். சில பேர் பேசுகிற போது அவங்களுடைய முகம் வந்து அற்புதமான அவங்களுக்கு அவன் சிறப்பாக இருக்கும் என்று புரிந்து கொள்கிறது கூட நல்லா இருக்கும். அதுபோல தனக்குன்னு ஒரு தனி வாணியம் மற்றவங்க மாதிரி பேச உயரக்கூடாது. சில தலைவர்கள் பேசுறது கூட நானும் பேசுறது பண்ணுவாங்க. அதே குரல் அது எதிர்பார்க்க அவை தமக்கென ஒரு தனி பாணியம் பேசுகின்ற முறையை வைத்துக்கொண்டால் அவை அந்த பேச்சு என்பது கேட்கப்படும் ஒரு உணர்ச்சியை எழுச்சியை உண்டாக்குவார். ஒரு கலையில பேச போறோம்னா அந்த தலைப்பு தொடர்பான செய்திகளை நிறைய சேகரித்து வைத்துக் கொண்டு பேச போகிற கருத்துக்களை மனதில் உருவாக்கிக் கொண்டு இப்படி பேச போகிறோம் என்ற விழுப்புரையை ஒரு முறை பேசி பார்த்து விட்டதுன்னா அந்த பேச்சு வந்து நமக்கு சிறப்பாக அமைக்கும். மிகையான அந்த அபிநயம் பேசும்போது கூட சில பேர் பேசுவதே நான் என்ன சொல்கிறேன் என்றால் காட்டிலே எழுதுவோம். பேசுகின்ற பொழுது அப்படியே பேசுறவங்க உண்டு. பல வகையான குழந்தைகள் பேசுவாங்க. இந்த அபிநயங்கள் மிகையாக நான் சொல்வதை குறித்து வைத்துக் கொள்வது இவருக்கு நிறைய எழுதியிருக்கிறாங்க. இல்லைன்னா மொழி வாங்கி முன்னாடி நிறைய குடிக்கு சேர்ந்து பேசுவாங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா கையால் சொல்லி பேசுவார். சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் சொன்னேன். இப்படி ஒரு 4 பேரை வந்து போட்டு விட்டு விட்டு இருக்கிற மாதிரி பேசாலே அபிநயத்தாலே கட்டிக் கொள்கிறார். இன்னும் சில பேர் புரிஞ்சு புரிஞ்சு பேசுவோம், வளர்ந்து பேசுவோம், எழுதி பேசுவோம். பார்க்கின்ற போது அது பேச தெரியாது. ஏதோ ஒரு நாடகமாக இருக்கு. அது இரண்டாவது பேசுகின்ற பொழுது அவர் கொடி போடுகிற பழக்கம் உண்டு. கொடி போடுவது நல்ல ஒரு நகைச்சுவை சொல்லுவார். அவர் சிரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் எப்படி கொடி போட்டான்னு தெரியாது, போட்டுவாங்க. ஆனா நம்ம வந்து அபிநயம் அளவு சொல்லி அபிநயம் நம்முடைய பேச்சு வந்து கேட்டு அதே போல இந்த உச்சிக்கு சொல்லுங்க. தமிழ் எழுத்துக்கள் சிறப்பாக இந்த 3 மிக முக்கியம். ல ல ழ ல ல ழ இது எல்லாம் இந்த முதல்ல சொல்றாங்க. நாக்குடைய நுனி புயல் அன்னத்தை கொடுக்கின்ற பொழுது வருகிறது இல்ல. அதே கொஞ்சம் மறைச்சா ல ல ல ழ. அதே போல ரா ரா எல்லாம் ஒரே சொல்லிப்பாங்க. எங்க வந்து சின்னடா பெரியடா சின்னடா பெரியடா சொல்லவே கூடாது. அது தப்பு. சின்னடா வந்து ஒரு இடத்துல தகராறு வருது. என்ன தகராறு கேட்டா தகராறு சொல்லுதான் தகராறு கேட்கலாம். என்ன என்ன ரூபம் ஒரு ராமத்துல சின்ன தகராறு சின்ன ரூபம் பெரிய தகராறு அப்படியே இடையினரா வெளியினரா சொல்லணும். இடையினரா வெளியினரா யாரா இடையினம் அந்த இடத்துல ரா சொல்லணும். வெளியினரா வந்து ரா சொல்லணும். அவை சின்னரா பெரியரா அப்புறம் லட்டுலா லா மேலோக்கிலா சொல்லணும். அதை வந்து வடிவத்தை வச்சு சொல்லணும். மேலோக்கிலானா லா மேல சொல்லியா லட்சம் அந்த லா கீழ் நோக்கிலா சிறப்பு இழக்கம் இப்படிதான் சொல்லணும். நான் என்ன சொல்லும்போது எனக்கு உனக்கு இனமான எழுத்து சொல்லுவாங்க. நான் 3 4 இருக்கு. இல்லை அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதிருக்கோ அதை வச்சு அந்த 4 சொல்லுவாங்க. தன்னகரம் தானா சொல்றியா அது தன்னகரம். 3 சுழினா 2 சுழினான்னு சொல்லாம இந்த 3 சுழினா வந்து தன்னகரம் சொல்லணும். 2 சுழினா வந்து ரன்னகரம் கடைசியில் ஒரு எழுத்துக்கு முதல்ல இனமான எழுத்து சொல்லணும். அப்புறம் தன்னகரம் தானாக வந்துருக்கலாம். அது மொழி எழுத்து உச்சரிப்பு இருக்கு. அது வந்து முக்கியமான ஒன்றாக நம்ம என்ன சொல்றாங்க பண்டிதர் நடிகர் தேவையில்லை. ரொம்ப அழகான இலக்கிய தமிழ் நடிக்கவில்லை. எளிமையாக மக்கள் புரிந்து கொள்கிற நடையை பேசுவோம். அப்படி பேசி வேறுபடுத்தி சொல்றதுதான் நம்முடைய தந்தை பெரியார் மணிக்கணக்காக பேசுவார். 2 மணி நேரம் 3 நாள் பேசுவார். அவர் எந்த ரூபம் அடையவில்லை. ஏன்னா அவர் செயற்கையான எதை செய்வது என்ன நினைக்கிறாரோ அப்படியே வெளிப்படையாக பேசுவார். அப்படி வந்து மக்கள் புரிந்து கொள்கிற எளிய நடையில் இனிமையான முறையில் பேசிட்டு வேண்டிய செயற்கையான நிலைமை கூடாது. அவர் பேசிட்டு வேலைக்கு வரும்போது ஒரு இனிய தோற்றம் இருக்கணும். இன்முகமா பேசக்கூடிய இருக்கணும். இந்த இறுக்கமா இருக்கிற முன்னாடி பேசலாம். மோட்ட பக்கத்தில் பேசுவார். இன்னும் சில பேர் பேச வந்தாங்க முன்னாள் முன்னாடி சொல்லிடுவாங்க. பணியின் மனைவி சொல்லிடுவார். பேச பேச அவர் முன்னால் அந்த ஒரு போக்கும் இல்லாது அமைகின்ற ஒரு பேச்சு ஒரு சிறந்த பேச்சாக பேச்சுடைய நோக்கம் தெளிவாக்கணும்.
வருகிற வகையில் சொல்ல